சிங்கீதம் அப்படின்னு டைட்டில்லையே தன்னுடைய ட்ரேட்மார்க் விட்ட காட்டியிருக்காரு சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ். ஆனால் இந்த டைட்டில் படம் ஆரம்பித்து 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வரும். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, பிரதாப் அப்படிங்கிற ஆள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு சின்னதாக ஒரு பெட்டி கிரைம் மாதிரி பண்ணிட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில் வராரு. குபேரபுரம் அப்படிங்கிற ஊரில் தன்னுடைய பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அதை விற்று காசாக்கிடலாம் அப்படின்னு அந்த ஊருக்கு போகிறாரு. அந்த ஊர் ஒரு பொட்டல் காடாக இருக்குது. ஒரே ஒரு பெரிய மரம் மட்டும் இருக்குது. அதை கௌரி அப்படிங்கிற பொண்ணு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் ஒரு தங்க சுரங்கம் இருக்குது. அதை ரேணுங்கிற ஒரு பொண்ணும் அவங்க அப்பாவும் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஃபர்தராக தங்கம் கிடைக்கணும் அப்படின்னா மரம் இருக்கிற ஏரியாவில் தோடணும். அதுக்கு அந்த மரத்தை வெட்டி ஆகணும். அதுவும் ஒரே ஒரு மரம் ஊரில். ஸோ அந்த மரத்தை வெட்டினாங்களா இல்லையா, கௌரி என்ன பண்ணாங்க, சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிற ஊர் மக்கள் எப்படி திடீர்னு பாட ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் தான் இந்த சிங் கீதம். பெரியவங்க குழந்தைங்கன்னு எல்லாரும் ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம். அடுத்தடுத்த சர்ப்ரைசிங் டெவலப்மெண்ட் படம் ஒரு டல் மோமெண்ட் கூட இல்லாமல் நகருது. அந்த வில்லேஜில் பல கேரக்டர்ஸ் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. பாட ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இவங்களுக்கு பிரச்சனை மாறுற விதமும் பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்குது. அண்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஹியூமர். எந்த சீப்பான அந்த பாடி ஷேமிங் ஹியூமர்லாம் ஒன்றுமே கிடையாது.